திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சிரியாவில் நாடு முழுவதும் கிளர்ச்சியாளர்கள் எழும்பி ஆட்சியை கவிழ்த்து விட்டனர். அங்கே இருந்த அதிபர் ஆசாத் அவர்களும் தப்பி நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். மட்டுமல்ல, அங்கிருக்கிற பிற நாட்டவர்களும் இந்தியர்களும் கூட நாட்டை விட்டு வெளியேறும்படியாக அறிவுறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்குள்ள கிளர்ச்சியாளர்களுடைய போராட்டங்களும் தொடர்ந்து ஆங்காங்கே நிலவி வருகிறது, பாதிப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுமார் 3.5 லட்சம் மக்கள் இதுவரையிலும் கிளர்ச்சியாளர்கள் ஏற்படுத்தின பலவிதமான பல ஆண்டு போராட்டங்களினாலே இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் 1.5 கோடி மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள் என்றும் 60 லட்சம் மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அங்குள்ள செய்தி குறிப்பு கூறுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட புரட்சியை குறித்து ஒரு சின்ன தகவல் ஒன்றை நான் உங்களுக்காக வாசித்து, நாடுகளில் ஏற்படுகின்ற உள்நாட்டு கலவரங்கள், போர்கள் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள், பொருளாதார சீர்குலைவுகள் தடுத்து நிறுத்தப்பட மக்கள் ஒரு சமாதான சூழ்நிலையை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தர ஜெபிக்க போகிறோம். பல வருடங்களாக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என அவ்வப்போது சில கிளர்ச்சி குழுக்கள் போரில் ஈடுபட்டு வந்தாலும் திடீரென உள்நாட்டு போர் உருவாகி சில நாட்களிலேயே சிரியா முழுவதுமே கைப்பற்றி விட்டன. பல வருடங்களாக கிளர்ச்சியாளர்கள் ஒடுக்கப்பட்டு வந்தாலும் ஒரு வாரத்தில் சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியது பெரிதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இதற்கு காரணம் ரஷ்யா, ஈரான் ஆகிய நாடுகளின் பங்கு முக்கியமானதாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது சிரியாவுக்கு ஆதரவாக ஆயுதங்களையும் படைகளையும் தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஈரான் வழங்கி வந்தன. உக்ரைன் உடனான போரால் படைகளையும் கவனத்தையும் ரஷ்யா உக்ரைன் பக்கத்திற்கு திருப்பிவிட்டது. அதே போன்று இஸ்ரேலுடனான போரில் ஈரானும் கவனத்தை அங்கு செலுத்தியது. இந்நிலையில் இதுதான் சரியான தருணம் என்று கிளர்ச்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து சிரியாவை எளிதாக கைப்பற்றிவிட்டனர். இந்த தருணத்தில் அதிபராக இருந்த பசார் அல் அசாத் ரஷ்யாவிற்கு தப்பித்து சென்றுவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் இத்தனை காலம் நடைபெற்ற உள்நாட்டு போரால் 60 லட்சம் மக்கள் அகதிகளாகவும் மொத்தம் 1.5 கோடி மக்கள் சொந்த வீடுகளை விட்டு தள்ளி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பல ஆண்டுகளாக நடைபெற்ற உள்நாட்டு போரால் சுமார் 3.5 லட்சம் மக்கள் இறந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கிளர்ச்சியாளர்கள் சிரியா நாட்டை கைப்பற்றிய நிலையில் HDS கிளர்ச்சி குழுவின் தலைவர் அகமது அல் சாரா தெரிவித்ததாவது, தங்களால் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இல்லை. ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் முந்தைய ஆட்சியை இலக்காக வைத்து மேற்கொள்ளப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்களையும் ஒடுக்குமுறையில் ஈடுபட்டவர்களையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடாது. நாங்கள் பெண் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்க உள்ளோம். எங்கள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் பேசியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் நிமித்தம் உண்டாகிற போராட்டங்கள், அழிவுகள் தடுக்கப்பட ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு நாடுகளிலே நடைபெறுகிற உள்நாட்டு கலவரங்கள், போர் நிமித்தமாக மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவை நாங்கள் உலக அளவிலே பார்க்க முடிகிறதப்பா. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருந்த யுத்தமானது அங்குள்ள ஆண்டவரே தகப்பனை ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்தும் இன்னமும் கூட தற்போது வரையிலும் காசா மீதும் ஆண்டவரே பல்வேறு ஆண்டவரை தகப்பனே இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக ஆண்டவரே போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில், அதே போல ரஷ்யா உக்ரைன் போரும் ஆண்டவரை நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆங்காங்கே சில நாடுகளில் உள்நாட்டு போர்களும் நடைபெற்று கொண்டிருப்பதினாலே உலக அளவிலே மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவை நாங்கள் பார்க்க முடிகிறதப்பா. அந்த வகையிலே சிரியாவிலே கிளர்ச்சியாளர்கள் ஏற்படுத்திய போராட்டத்தினாலே அங்குள்ள ஆட்சி கவிழ்ந்து அங்குள்ள ஆண்டவரே தகப்பனே அப்பா அங்குள்ள அதிபர் தப்பித்து ஓடி தற்போது
அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த நாடு வந்திருக்கிறது. ஆண்டவரே, இது நிமித்தமாக மக்கள் பாதிக்கப்படாது இருக்க, தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே, பலவிதமான போராட்டங்கள் அழிவுகள் நிமித்தமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாது இருக்க, ஆண்டவரே ஒரு சமாதான சூழ்நிலையை சிரியாவில் ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்குள்ள மக்கள் எல்லாம் பிற நாட்டவரெல்லாம் வெளியேறுபடி அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்கிற செய்தியையும் அறிந்து நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிற நாட்டவர்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் முக்கியமானதாக கருதப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.